வணக்கம் நண்பர்களே, இன்வெர்ட்டர் வெல்டிங் மிஷினை சர்வீஸ் செய்ய பயன்படும் சர்வீஸ் புத்தகம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது கூடவே உங்களுக்கு 30+ சர்வீஸ் வீடியோக்களும் கிடைக்கும். இந்த புத்தகம் யாருக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெல்டிங் மிஷினில் மல்டிமீட்டர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சால்டரிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சால்டரிங்கு டீசால்டரிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மாடல் இங்கே இந்தியாவில் கிடைக்குமான்னு நான் செக் பண்ணி பார்த்தது இல்லை. நான் இங்கே மலேசியாவில் செக் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹேண்ட்லிங்க்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வீட்டில் இருக்குது. அதனால் மறுபடியும் நம்ம இங்கே எடுக்கிறதுக்காக நம்ம இந்த டைப்பும் ப்ளஸ்ஸு இந்த டீசால்டரிங் பம்பும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லை, 4-5 வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணேன், அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கும் பர்சனலாக நான் ஒன்று இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நல்லாயிருக்கு. அதனால் இதுக்கும் நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா டீசால்டரிங். இது டீசால்டரிங் என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் இங்கே மலேசியன் மாடல் இருந்தது ப்ளக் டைப்பு. ஆனால் நம்ம இங்கே ஊருக்கு கொண்டு போவோம், இந்தியன் டைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்தியன் டைப்பு ப்ளக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பட்டன் இருக்குது. இப்போ நீங்கள் மிஷின் ஆன் பண்ணீங்க, சால்டரிங் மிஷின் ஆன் பண்ண உடனே இங்கே லைட் எரியும். இது ஹீட்டாக ஆரம்பிக்கும். வாட்டு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 130 வாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வாட்டு ஹையாக தேவைப்படும் போது இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னுச்சுன்னா ஓவர் ஹீட் ஆயிரும். ஹேண்டிலிங்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், இப்படி 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 வச்சுட்டு இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்போம். இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ரீசனுக்காக நான் இதை வாங்கினேன். இது நம்ம கொஞ்சம் ஹீட்டில் போட்டுடலாம். ஓகேங்களா, சொல்லிட்டேன். பாருங்க, லைட் எரியுது, ஹீட் ஆயிரும். இது கொஞ்சம் நேரம் இப்படி ஹீட் ஆயிருக்கு. இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் ஊரில் இருக்கும்போது அந்த இதை வைக்கிறதுக்கு எங்கே வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இதை இங்கே வச்சு விட்டோம் அப்படின்னாச்சுன்னா அவ்வளோதான், அது தரையிலையும் படாது, எதுலேயும் படாது. இப்படி திரும்பி எதுலேயும் படாமல் இருந்தால் சரி. இப்படி இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னாச்சுனாலே போதுமானது. அது ஹீட் ஆகிட்டு இருக்கும். ரெண்டாவது, இந்த டீசால்டரிங் சால்டரிங் சக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இன்னொரு மாடல் க்ரீன் கலர் மாடல் இருந்தது, அது நான் ஆர்டர் போடும்போது கொஞ்சம் இல்லை, அதனால் நான் ஆர்டர் போடலை. பாருங்களேன், அட்டையிலே எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே யூஸ்டின் ரிப்பேரிங்கு, ரேடியோ, டிவி அண்ட் மைக்ரோஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுதுன்னு போடுவாங்க. இது லோடு மெக்கானிசமு, ஷாஃப்ட் ரிஜெக்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 1 டச் டிஸ்மேண்டலிங் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. பவர்ஃபுல் ஸ்ப்ரிங்கு, அடுத்து அந்த ஏர் டைட் பண்ணுறதுக்கு அந்த வாசரு, லார்ஜ் கெப்பாசிட்டர் சிலிண்ட்ரு, நாசலும் ஷாஃப்ட்டும் இருக்குது. அதுக்கு கீழே அந்த ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் படக்கூடிய இது இருக்குது. இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இது இருக்குது. இப்போ நம்ம உள்ளே யூஸ் பண்ணுறோம். உள்ளே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணோன்னா அந்த மிஷினெல்லாம் த்ரெட்டு போக சான்ஸ் இருக்குது சின்னதில். இது இப்படி இழுத்துட்டு இப்படி வெளியே இழுத்திங்கன்னா மட்டும் போதும். இதை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இந்த லாக்கிங் டைப் தான், அதனால் இது அடிக்கடி போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இதை நீங்கள் தட்டிக்கலாம். இது நல்லா பிளாஸ்டிக்கு ஹீட் ஆகக்கூடியது. அதேமாரி ஸ்ப்ரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது நல்லா டென்ஷன் ஸ்ப்ரிங்கு. இது வாசரு, இந்த ஏர் பிடிக்கக்கூடிய அந்த வாசர், இந்த ஆயிலெலாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கிட்டு போயிருக்கேன். அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு டைம் சால்டரிங் வச்சு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஓவர் ஹீட்டுக்காக இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஒரு 10 செகண்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பார்த்தீங்களா, நான் இதை மட்டும்தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே இது ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா, நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு சாம்பிளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு போர்ட்லேருந்து ஒரு மாஸ்பெட்டை நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது நம்ம கொடுக்குறோம். இது நான் ஆல்ரெடி 3878 உடஞ்சி போய் இருக்குது. அதனால் நான் இதில் கொடுக்குறேன். நம்ம இதை கொடுக்குறோம். ஹீட்டும் அந்தளவுக்கு ஆகுது. நம்ம உரிய போகிறோம்.
அவ்வளோதான். ஃபுல்லாக உறிஞ்சி வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி சென்ட்ரு. கரெக்ட். அடுத்து லாஸ்ட். ஓகே. ஸோ இதில் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா தெரியும். அந்தளவுக்கு விழுந்துருச்சு. உங்களுக்கு ஒரு டைம் இந்த மாஸ்பட்டியும் நான் ஹீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் லைட்டாக சால்ட்டிங் வச்சிடுறேன். ஓகே, வச்சிட்டோம். ஸோ அது ஓவர் ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அதையும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். செம்ம சூடாக இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம். இதுலேயும் அந்த ஹோலில் அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. இதுமாரி ஹீட்டையும் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வேறு யாராவது இல்லை இதை விட நல்ல சால்ட்ரிங் பிரக்கார் இருக்குது, நல்ல மிஷின் இருக்குது அப்படின்னு வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.